ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மோடி அரசு எல்லாவற்றையும் தனியாருக்கு வித்துருச்சு. விமான நிறுவனமே இல்லாத ஒரு பெரிய நாடு அப்படின்னா அது இந்தியாவாக மாறிடுச்சு. இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியாவும் விற்றுட்டாங்க. எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. எல்லாத்தையும் விற்றுட்டது மட்டும் இல்லாமல் யாருக்கு விற்றுருக்காங்கன்னா மொத்தமாக அதானிக்கு மட்டும்தான் விற்றுருக்காங்க எல்லாத்தையுமே. இப்போ அடுத்தபடியாக நீங்கள் முத்ரா போர்ட்டு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் எல்லாமே அங்கே கொடுத்துட்டாங்க. நமக்கும் பங்களாதேஷுக்கும் பஞ்சாயத்து வந்ததுக்கு காரணமே என்னென்னா, ஏன்னா ஷேக் ஹசீனாவோட டையை போட்டு அதானியோட பவர் தான் அங்கே சப்ளை பண்ணதா, அதை உடைக்கிறதுக்காக தான் அவங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இலங்கையில் போய் அதானிக்கு ஆளை வச்சு தான் இலங்கைக்கு நமக்கு பெரிய பிரச்சனையாகி அங்கே நாடாளுமன்றத்திலே பிரச்சனையாகி ராஜபக்சேவே முடிச்சு கட்டினாங்க. இப்போ கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் பெருமைக்குரிய நிறுவனம் இந்தியாவின் பெருமைக்குரிய நிறுவனம். நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ஈக்குவலாக அமெரிக்காவுக்கு இணையாக, ரஷ்யாவுக்கு இணையாக, கிட்டத்தட்ட சைனாவுக்கு இணையாக நம்ம இருக்கோம். அப்படின்னா எந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சயின்ஸு, ஸ்பேஸ் ரிசர்ச், இதையும் வித்துட்டாங்க. இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் மயமாகிட்ட எப்படி மறைமுகமாக யார் மூலமாக விற்றுருக்காங்க, எப்படி அதானி கையில் அது போச்சு, இஸ்ரோவுடைய பங்குகள் இஸ்ரோ போயிருக்கு அதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. எல்லாத்தையும் விற்று முடிச்சிட்டாங்க. கடைசியில் இஸ்ரோவே விற்றுட்டாங்க. இப்போ இந்த இஸ்ரோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதையும் ஆரம்பித்து வைத்தவர் நேரு தான். இன்றைக்கி இந்தியா பெருமையாக இன்றைக்கி இவ்வளோ சேட்டலைட் ஏவுது, சந்திராயன் ப்ராஜெக்டு, நிலவுக்கு ஆள் அனுப்புகிறோம், ஸ்பேஸ் சென்டர் ஸ்டேஷன் அமைக்க போகிறோம். இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற காரணம் யாருன்னா 1962 நேரு போட்ட கடக்கால். விக்ரம் சாராபாயின்றவர் போய் சொல்கிறாரு, ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நம்ம இப்போ இறங்கினா தான் எல்லாமே, ரஷ்யா நிலவில் காலை வச்சுட்டான், அவன் சேட்டலைட்டில் டாப்பில் இருக்கான், இதுதான் ஃப்யூச்சரு, இதை நம்ம இறங்கணும்னு சொல்லி நேரு அதை புரிந்து கொண்டு 1962 இந்த ப்ராஜெக்டை, ஸ்பேஸ் ரிசர்ச் பற்றிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அது இஸ்ரோவாக மாறுது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக மாறி அதுக்கு தலைவரெலாம் போடுறது யாருன்னா இந்திரா காந்தி. அவர் பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கி கஷ்டப்பட்டு பல ரிசர்ச்சுகளை பண்ணி, பல அறிஞர்களோட உழைப்பு அதில் இருக்குது, பல அறிஞர்களுடைய ரத்தம் அதில் இருக்குது. ரத்தம் சிந்தி வளர்த்த இயக்கம் இஸ்ரோ. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது நாடு சர்வதேச அளவில் ஸ்பேஸ் சயின்ஸில் இறங்கி ராக்கெட்டில் சேட்டலைட்டை லான்ச் பண்ண 7வது நாடு இந்தியா. அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, ஜெர்மன், ரஷ்யா, சைனா, ஜப்பானுக்கு அடுத்து இந்தியா. எப்போ? அப்போயே இந்திரா காந்தி பீரியடில் 7வது நாடாக. வல்லரசு நாடுகளோட அன்னைக்கு நம்மளுக்கு இருந்த பொருளாதார நிலைமை பார்த்திங்கன்னா படுமோசம். அந்த காலகட்டத்தில் சர்வதேச அளவில் நம்ம ஒரு போட்டியாளராக அன்னைக்கு போட்ட அடிக்கல் தான் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 133 சேட்டலைட் நம்ம ஏவியிருக்கோம். இந்தியன் சேட்டலைட் மட்டும் 133 சேட்டலைட் ஏவியிருக்கோம். வெளிநாட்டு சேட்டலைட், வெளிநாட்டுக்காரனுக்கு எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 292 சேட்டலைட் அவங்க சேட்டலைட்டை நம்மளுடைய PSLV, GSLV ராக்கெட்டுகள் மூலமாக நம் லான்ச் பேட்லேருந்து அதை கொண்டு போய் ஸ்பேஸில் நிலைநிறுத்தியிருக்கோம். அப்போ எவ்வளோ பெரிய இடத்துல இந்தியா இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளோட முதல் சேட்டலைட் ஆரியப்பட்டா எங்கே ஏவப்பட்டுச்சுன்னா இந்தியாவில் ஏவப்படல, ரஷ்யாவில் ஏவப்பட்டுச்சு. ரஷ்யாவோட டைப்பில் தான் நம்ம வந்தோம். ஆரியப்பட்டா முதல்ல 1975 ஏவப்பட்டது. அதற்கப்புறம் இந்தியாவில் ஏவின முதல் சேட்டலைட் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எவ்வளோ பெரிய சக்ஸஸில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அதற்கப்புறம் கிரியோஜெனிக் என்ஜினே நம்ம ரெடி பண்ணோம். அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. அது அப்புறம் PSLV சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், PSLV, GSLV, இப்படி பல்வேறு ராக்கெட்டுகளை, என்ஜின்களையும் நம்ம தயாரித்து இன்றைக்கி ரொம்ப எங்கேயோ போயிட்டோம். இப்போ ககன்யான் திட்டம் போயிட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திராயன் 4 போயிட்டுருக்கு. அங்கே போய் காலை வச்சுட்டு வந்துட்டோம். உலகமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கு. வளர்ந்த நாடுகள் கூட பல பேர் சேட்டலைட்டில் இட்டாலியெலாம் ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்பெயின், கனடா, நார்வே ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் நம்மகிட்ட கொடுத்து ஏவுறான். நம்ம வாடகைக்கு ஏவி கொடுத்துட்ருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு இதை கொண்டு போய் அதான் விற்றுட்டாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் பங்களிப்பை இதில் கொண்டு வராங்களாம். இதில்
சேட்டலைட் டெக்னாலஜி. ஏன்னா இதில் ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை தர்த்தரியம் பிடிச்ச இந்த அமைப்புகள் வந்து சம்பாதிக்கவே இல்லை. இவ்வளோ நாள் இவங்க சம்பாதிச்சதுன்னா $15 மில்லியன் தான் இது வரைக்கும் நமக்கு வருமானம் வந்திருக்கு. இவ்வளோ சேட்டலைட் ஏவி 393 சேட்டலைட் ஏவி இருக்கும், அந்நிய நாட்டோட சேட்டலைட்டு. அதில் நமக்கு கிடச்சது எவ்வளவு? இவங்க சொல்கிற கணக்கு எவ்வளோ அடித்தான், அவனுக்கு எவ்வளோ போச்சுன்னு தெரில. 1400 கோடி ரூபா, 15 மில்லியன் தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இந்த வருஷம் பட்ஜெட்டில் மோடிஜி எவ்வளோ ஒதுக்கியிருக்குன்னா 13,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா புதுசாக இன்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்ஜின் கிரியேட் பண்ணுறதுக்கு, ககன்யான் திட்டத்துக்கு, சந்திராயன் 4க்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து 13,042 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த நிதியாண்டில். ஸோ இப்படிப்பட்ட ஸ்பேஸில் ஏகப்பட்ட வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய கோடி. இப்போ எலான் மஸ்க் எப்படி சம்பாதிச்சான்? ஸ்பேஸ் சயின்ஸ் அவன் கையில் போனதுக்கப்புறம் தான். அதே மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னா யாரை வளர்த்து விட்றாங்க? அதுவும் அதானி தான். குஜராத்திகளை தவிர, குஜராத்தி தொழிலதிபர்களுக்கு தவிர எல்லாரும் மருந்து குடி செத்துருங்கிறான்றது தான் மோடி சொல்லக்கூடிய ஒரே இது. மோடியும் இந்த சங்கிகளுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. இவங்களுக்கு வந்து என்னென்னா, முட்டாள்களுக்கு தேசபக்தின்னு ஒரு சும்மா ஒரு வடையை சுட்டுறது, இன்னொரு பக்கமாக மதத்தை உள்ள மண்டையில் பூத்தி விட்டு இந்த இவன் அடி, முஸ்லீம் அடி, அவன் அடி, இவன் அடின்னு சொல்லி மத கலவரங்களை தூண்டிவிட்டு இது பண்ணி மனிதர்களுக்குள் பகைமை உண்டாக்குறது மட்டும்தான் மத ரீதியான விஷயங்களை சொல்லிவிட்டு இவங்களை தள்ளி விட்டுட்டு கோடியாக கொள்ளையடிச்சிட்ருங்க. கோடியாக. கடைசியில் இஸ்ரோவும் போச்சு. இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிட்டு யார் எடுக்கிறா அப்படின்னா HAL எடுக்கிறான். HAL கான்ட்ராக்ட் எடுக்கிறான். அது அரசு நிறுவனமாக. அதில் வந்து ஒரு ஷேரை வந்து 49% வந்து, நான் 40% வந்து யார் எடுக்கிறேன்னா HAL எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு கான்ட்ராக்டு HAL எடுக்கிறதா. HAL என்ன பண்ணுதான், இஸ்ரோட்டிருந்து பாதி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு அரசு நிறுவனமான HAL எடுத்துட்டு அதை உள் கான்ட்ராக்டுக்கு யார் கொடுக்குறாங்க? அதானியோட கம்பெனிக்கு கொடுத்து இவளுக்கு 25, அவருக்கு 25. கடைசியில் ஆட்டை கிடச்சி மாட்டை கிடச்சி இஸ்ரோவே விற்றுட்டாங்க அப்படின்றது தான். இன்னும் என்னென்னத்தை விற்க போகிறாங்கன்றது தெரில. ஏன்னா எல்லா வேல்யூபிள் விஷயத்தை பூரா விற்றுட்டாங்க. ரயில்வே விற்க பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை விற்க பார்த்தாங்க. ஏதோ பஞ்சாப் சகோதரர்கள் நம்ம எல்லாத்தையும் இந்தியா முழுவதும் இருக்க விவசாயியை காப்பாற்றிட்டாங்க. இப்போ இஸ்ரோ விற்றுட்டாங்க. நேற்றுலேருந்து 29ஆம் தேதியிலேருந்து வேலையை ஆரம்பித்து கான்ட்ராக்டில் HAL எடுத்து இவங்களுக்கு பாதியை உள்ளே எடுத்து போச்சு. நேரடியாக வந்து அதானி கம்பெனி உள்ளே வந்துச்சுன்னா அதானி எப்படி உள்ளே வரணும்னு கேட்பாங்கல்ல. அதனால் முதல்ல கான்ட்ராக்டு கவர்மெண்ட் கம்பெனி வளர்ச்சிக்காக எடுத்திருக்காங்க, இவங்க பாதி பிரித்து செய்வாங்கன்னு சொல்லி இவர் உள் கான்ட்ராக்டுக்கு வர கொடுக்குறாருன்னு சொல்லி அவரை நுழைச்சி விட்டு அவருக்கு பாதி இவருக்கு பாதின்னு முடிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ PSLVன்னு இருக்கு இல்லையா, PSLV இருக்குது, அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா சேட்டலைட்டை டிசைன் பண்ணலாம், ஏன்னா அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் ஸ்பேஸில் ரீச் பண்ணுறது GSLV, BSLV, இன்னும் பல்வேறு விதமான லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த லான்ச் வெஹிக்கிளை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இது கொண்டு போய் பிரித்து கரெக்டாக அதை பிரித்து அங்கே போய் நிறுத்திட்டு இது சேர்த்துருவோம். ஸோ அப்போ என்னென்னா, இவ்வளவு நாள் இந்திய மக்கள், இந்திய சயின்டிஸ்ட் மூளையை கசக்கி ரத்தம் சிந்தி வந்து ஒரு இடத்துக்கு வந்தவுடனே இவன் அழகாக காசை கொடுத்து அதை அதானிக்கு விற்றுவிட்டாங்க. ஸோ இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில. இந்த சங்கிகள் முதல்ல அறிவை பயன்படுத்தி யோசிக்கணும். மதம்ன்றது வேறு, மதமாச்சரியங்கள்ன்றது வேறு, அகண்ட பாரதன்றது வேறு. கடைசியில் வீட்டில் இருக்க ஆளையே கொண்டு போய் விற்க போகிறாங்க. மொத்தமாக விற்றுருவாங்க. அன்றைக்கி நீ ஐயோ நாள் வராது, அப்பா நாள் வராது, அப்படி ஒரு நிலையில் தான் போயிட்டுருக்கு. அடுத்து எதை விற்க போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.